யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட். யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ல 3 டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ஒன்று, அதுக்கு அடுத்தது எரர்ஸ் இதுல கேட்பாங்க, அதுக்கு அடுத்தது வந்து டைமென்ஷன்ஸ் இதுல கேட்பாங்க. இந்த மாதிரி 3 ஏரியா இருக்கு. 0.310 into 10 பவர் இதுக்கான சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு எத்தனை சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு? ஆப்ஷன்ஸ் 3, 4, 5, 6. ஏன்னா நான் ஆப்ஷன்ஸ் தராம கேட்டப்ப 2ன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அதனாலதான் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. யாராவது ஒரு 2 சொல்லுவீ அப்படின்னு பார்க்கலான்ட்டு. 3 கரெக்டா தப்பா? ஆப்ஷன் அந்த 2ங்கிற ஆப்ஷனே இல்ல. ஆனா நிறைய பேர் வந்து 2ன்னு சொல்றாங்க, சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து 3 தான். ஓகே, அதுக்கு அடுத்தது செகண்ட் கொஸ்டின். எல்லோட வேல்யூ பாருங்க. எல் அப்படிங்கிறது என்ன? லெங்த். லெங்த்தோட வேல்யூ வந்து 2.331 சென்டிமீட்டர். பியோட வேல்யூ வந்து என்ன? 2.1 சென்டிமீட்டர். இப்ப எல் பிளஸ் பியோட வேல்யூ என்ன? ஆப்ஷன் 1 4.431 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 2 4.43 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 3 4.4 சென்டிமீட்டர். ஆப்ஷன் 4 சென்டிமீட்டர். ஏ வேற ஆப்ஷன்ஸ் இருக்கா? எங்க சார் ஆட் பண்ணா தெரியலையா? 4.431 வந்துருச்சு இல்ல, போட்டா இது தப்பு. பி எப்படி சார்? அது இல்லாட்டி பக்கத்துல 2 இருக்கு, அது வாய்ப்பு இருக்கு. இதுவும் தப்பு தான். இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எத்தனை இருக்கு? மேல 4 இருக்கு, கீழே எத்தனை இருக்கு? 2 இருக்கு. இருக்கிறதுல மினிமமா என்ன இருக்கோ அதான் ஆன்சர். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து 4.4. நான் இங்க ஒர்க் அவுட் பண்ணவே கூடாது. பார்த்த உடனே என்ன சொல்லணும்? 4.4 இருக்கிறதுல இது பாரு 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இதுல 2 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ். அப்ப 2 இருக்கும்போது இதுதான். இப்ப 2லயே 2 கொடுத்திருந்தா வேணா நீ ஆன்சர் பண்ணலாம், செக் பண்ணலாம். ஆனா உனக்கு அந்த மாதிரி தர மாட்டாங்க. உனக்கு தரது என்ன பண்ணுவாங்க? இந்த மாதிரி 4 இது கொடுத்துருவாங்க. இப்போ உனக்கு ஐடியா வந்து இங்க சிக்னிஃபிகன்ட் ஃபிகர் பத்தின ஐடியா இருக்கா அப்படிங்கிறது தான். ஏன்னா இது எல்லாமே கரெக்டான ஆன்சர் தான். ஆனா கேட்கறது எல்லாமே கரெக்ட்ங்கிறப்ப இங்க வந்து என்னன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் தான். சரியா? 2மே கரெக்டா கூட இருக்கலாம். ஆனா அதுல 2ல ரொம்ப கரெக்டா இருக்கிறது எது அப்படிங்கிற மாதிரி தான் உனக்கு வரும். சரி, அப்ப நான் சொன்னது கரெக்ட் தப்பா சொன்னா இது கரெக்ட் தான். ஆனா இங்க பார்த்தோம்னா நமக்கு சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் வச்சு கேட்கும்போது நமக்கு என்ன பண்ணுவோம்னா இங்க லீஸ்ட் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எதுக்கு இருக்கோ அதோட ஆன்சர் தான். அப்ப 4.4 தான் இருக்கு. அதுக்கு அடுத்தது சொல்லுங்க பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோ, கொஸ்டின்ஸ் நோட் பண்ணிக்கோ. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் 1. ஏன் இங்க லீஸ்ட் வந்து 2.54 3 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் இருக்கு. அப்ப கரெக்டான ஆன்சர் இதுதான். நீ ஒர்க் அவுட் பண்ணா நமக்கு நீ போட பாசிபிலிட்டி இல்லை. அந்த டைம்ல எப்படி இதை போட்டுட்டு இருப்ப? அதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்ப பார்த்ததை ஆன்சர் பண்ற மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. சரியா? அப்ப இது தெரிஞ்சிருந்தா, இந்த ஐடியா தெரிஞ்சுன்னா உனக்கு கரெக்டான ஆன்சர். அவ்வளவுதான். ஓகே, அப்ப சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் அப்படின்னா என்ன? அதுக்கான மாடல்ஸ் தரேன். இந்த கொஸ்டின்ஸ் 3 போட்டு நோட் பண்ணுங்க. நான் வந்து சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் ரூல்ஸ் வந்து என்ன, நான் ரூல்ஸ் சொல்ல போறது இல்ல, எக்ஸாம்பிள்ஸ் தெரிஞ்சாவே நீ அது என்னங்கிறத பாத்துக்கலாம். ஓகே, ஏன்னா ரூல்ஸ் சொன்னா அதுக்கெல்லாம் இப்ப டைம் இல்ல. 1342 இதுல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் எவ்வளவு சொல்லுங்க பார்க்கலாம். 4. 2008 இதுல 4 நடுவுல ஜீரோஸ் இருக்குன்னா அதை நம்ம எடுத்துக்கணும். இது 4. இப்ப இதுல என்ன வருது? 5. ஏன்னா டாட்டுக்கு இந்தாண்ட வரக்கூடிய ஜீரோஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு வந்து என்ன 5. இது என்ன வரும்? இதுக்கு 3 தான். இந்தாண்ட டாட் இல்ல, யூனிட் இல்ல அப்படின்னா அந்த ஜீரோஸை விட்டுருவோம். ஆனா இங்க மீட்டர்ங்கிற யூனிட் இருக்கு, அதே நம்பர் தான். ஆனா கீழே இங்க என்ன இருக்கு? மீட்டர் இருக்கிறதுனால, யூனிட் இருக்கிறதுனால இது என்ன ஆயிடுச்சு? 5. இங்க என்ன வருது? இங்க 3. ஏன்னா டாட்டுக்கு இந்தாண்ட வரக்கூடிய ஜீரோஸை எடுத்துக்க தேவையில்ல, இது மட்டும் தான் வரும். ஆனா டாட்டுக்கு இந்தாண்ட வரக்கூடிய ஜீரோ விடக்கூடாது, இதை எடுத்துக்கணும். சரியா? இதுக்கு எவ்வளவு? 4. அப்ப 1.53 யூனிட் இருக்கு, இது 3. 0.0153 இந்த 0 வராது, இந்த 3 தான் வரும். அப்ப வந்து இதுக்கு ஆன்சர் 3. அதுக்கப்புறம் பாருங்க, இந்த 1 2 3 4 இந்த 4 0 வராது, இந்த 153 இது மட்டும் தான் வரும். புரியுதா? இதான் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ்க்கான ரூல். பவருக்கு நான் ஆல்ரெடி உனக்கு எக்ஸாம்பிள் உனக்கு காமிச்சு. இது தெரிஞ்சுன்னா நீ வந்து எப்படி கேட்டாலும் சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டா எதுக்கு லீஸ்ட் வேல்யூ இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான ஆன்சர் என்னவோ. ஓகேவா? ரொம்ப ஈஸி, நோட் பண்ணி. இதுல ஏதாவது டவுட் இருக்கா? இதுல வந்து பாரு, இது 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இது 4 சிக்னிஃபிகன்ட் ஃபிகர்ஸ், இது 5. ஏன்னா இந்த இடத்துல டாட் இருக்கு. இதுல 3 தான், இதுல 5 எடுத்துக்கணும். இதுல 4, இதுவும் 4, இது 3 3 and 3.